ஓகே, இப்போ வந்து குரூப் 2 மெயின்ஸ் அதோட பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் முக்கியம். ஸோ பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து சிலபஸில் 5 யூனிட் இருக்குது. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி என கேள்வி கேட்கப்படுகிறது. பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி முழுவதுமாக 10 மார்க் கொஷின். பார்ட் ஏல செகண்ட் யூனிட் மட்டும் கிடையாது. பார்ட் பி 1 and only செகண்ட் யூனிட். ஸோ 10 மார்க்கை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கிறத அப்படியே நம்ம அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஸோ வெயிட்டேஜ் பார்க்கும்போது யூனிட் 3 அதாவது சோஷியல் இஷ்யூஸில் 2 கொஷின்ஸ் கேட்குறாங்க. யூனிட் 5 பாலிட்டியில் 3 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அப்போ இதில் 30 மார்க்கு, சோஷியல் இஷ்யூஸில் 20 மார்க்கு சாலிடாக நம்ம எழுதி தான் ஆகணும். மற்றதுலாம் ஒரு கொஷின் கேட்குறாங்க. பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் தமிழ் சொசைட்டி நம்மளால் ஃபுல்லாக படிக்க முடியாது தான். ஸோ அதனால் 5 கொஷின்ஸ் கேட்டு 3 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணணும். ஸோ 2 நமக்கு ஆப்ஷனலாக இருக்கிறது. ஓகே, ஸோ யூனிட் 2ல் 30 மார்க்குன்றது சாலிடாகி போச்சு. ஓகே, நான் அது ஆப்ஷனலாகவும் இருக்குது. 2 கொஷின் நம்ம விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்ட் சியை பொறுத்த வரைக்கும் பார்ட் 2 வராது இதில், யூனிட் 2 வராது. மீதி இருக்கக்கூடிய 6 செக்ஷன் ABCDEFன்னு சொல்லியிருக்கு. மொத்தம் வந்து 3 கொஷின் கேட்டு அதில் வந்து 2 கொஷின் எழுதணும். ஓகே, ஸோ அப்போ 2ல் மட்டும் தனியாக 30 மார்க் இருக்குது. மற்றதில் எல்லாத்துலேயும் 15 மார்க்லேயே வந்து 30 மார்க் கவர் ஆகிடுது. அப்படி பார்க்கும்போது எல்லா பார்ட்லேயும் யூனிட் 2 தவிர எல்லா பார்ட்லேயும் மினிமம் 40 மார்க்ஸ் வந்து கவர் ஆகிடுது. இதே பாலிட்டின்னு எடுத்துட்டோன்னா 60 மார்க் கவர் ஆகுது. சோஷியல் இஷ்யூஸில் 50 மார்க்கு நம்ம எழுத போகிறோம். அடுத்து வந்து சிலபஸை மெமரி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதிகமான வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டியூஷன் பாலிட்டியாக பார்க்க போகிறோம். ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பார்க்குறோம். ஸோ ப்ரியாம்பிள் என்ன, அதோட ஃபிலாசபிக்கல் ஃபியூச்சர்ஸ் என்ன, நான் சொல்கிற ஒரு வார்த்தையும் மைண்டில் ஏறிடணும். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ப்ரியாம்பிள், ஃபிலாசபிக்கல் ஃபியூச்சர்ஸ் பார்க்குறோம். சேலண்ட் ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்க்குறோம். சோர்ஸஸ் எங்கேருந்து எடுத்தோன்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் யூனியன் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் உருவான டேட்ஸ் எல்லாம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப்பு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், DPSP. அதுக்கப்புறம் யூனியன் எக்ஸிக்யூட்டிவில் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், கேபினெட், பார்லிமெண்ட், லோக்சபா, ராஜ்யசபா, அப்புறம் பார்லிமெண்ட் கமிட்டிஸ் என்னென்ன இருக்குது. அதுக்கப்புறம் மேஜர் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ், முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன, இது கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இதெல்லாம் பார்க்குறோம். அப்புறம் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்குது, அதோட பவர்ஸ் என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன. ஓகேயா, ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, பவர் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றத வந்து நமக்கு அப்படியே இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு அந்த அவங்களோட பவர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து மைண்டில் ஏற்றிக்கிறோம். நெக்ஸ்ட்டு லோக்கல் கவர்மெண்ட் 3 tier சிஸ்டமு 73rd அண்ட் 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க. இப்போது 1992 கொண்டு வந்து 1993 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுபடி நமக்கு வந்து தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994 வந்து வரும். ஓகேயா, ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 1992, பட் எனாக்ட் பண்ணது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து 1993. பஞ்சாயத்து ஆக்ட் நம்ம தமிழ்நாடுக்குன்னு பர்டிகுலராக 1994. அப்புறம் கிராம சபா யார் வந்து தலைமை தாங்குவாங்க, எப்போ நடக்கும், அதெல்லாம். நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் ஆஃப் PRIs இன் தமிழ்நாடு, பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் தமிழ்நாடு எப்படி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, ஓகே அவங்களோட டியூட்டிஸ் என்ன, எப்படி ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட ரோல் என்ன, இன்கே ஸோ டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் அவங்களோட ரோல் என்ன. அப்புறம் டைனமிக்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபெடரலிசம். ஸோ டைனமிக்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபெடரலிசத்தில் என்னென்ன டைனமிக்ஸ் இருக்குது. அப்புறம் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஃபினான்ஷியல், அதில் என்ன இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஜுடிஷியரின்னு எடுத்துட்டோன்னா சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, சபார்டினேட் கோர்ட்டு, இதெல்லாம் பார்க்குறோம். அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்க்குறோம். அப்புறம் ஜுடிஷியல் ரிவ்யூ, ஜுடிஷியல் ஆக்டிவிசமு, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், அதாவது பொது நல வழக்கு, அதாவது தனிநபரோ ஒரு குழுவோ ஒரு சுற்றுச்சூழலுக்கு அதுக்காகவோ இல்லை வந்து ஏதாவது ஹியூமன் ரைட்ஸ் பாதிக்கப்படுது, இப்படி ஒரு பொதுநலம் கருதி போடக்கூடியதான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் கங்கையை சுத்தப்படுத்தணும்னு சொல்லி போட்டது தான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் தான். அதுக்கப்புறம் எலக்டோரல் சிஸ்டம் இன் இந்தியானா எலெக்ஷன் கமிஷனு. அதில் எலெக்ஷன் கமிஷனுக்குன்னு கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ் என்ன இருக்குது, அவங்களோட கம்போசிஷன் என்ன, அவங்களோட பவர் அண்ட் ஃபங்க்ஷன் என்ன. அப்புறம் பார்ட்டி சிஸ்டம் இன் இந்தியா, ரீஜனல் பார்ட்டி என்ன, நேஷ்னல் பார்ட்டிஸ் இன் இந்தியா என்ன, அதே மாதிரி தமிழ்நாட்டில் என்னென்ன பார்ட்டி இருக்குது. அண்ட் இன்டெகிரிட்டி இன் இந்தியன் பாலிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ லைக் இந்த பாலிட்டியில் நேர்மை எந்தளவுக்கு முக்கியம். இன்டெகிரிட்டியாக இருக்கணும் அப்படின்னா வெல் பிளானடாக இருக்கணும். அப்புறம் கரப்ஷன் இல்லாமல் இருக்கணும். ஓகே,
என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து 2002 ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் PMLA ஆக்ட் 2002 ஓகே ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் கீழே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதே சமயம் இது வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்டுக்குள்ளே வரும். கேஸ் ஆஃப் FEMA அண்ட் PMLA இந்த 2 கீழே வந்து ஆக்சுவலாக அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அடுத்து ரைட் டு இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்குறோம். 2005 வந்து ஆக்ட் வந்திருக்கும். ஆக்சுவலாக சென்ட்ரல் லெவலில் 2005 ஆக்ட் வரதுக்கு முன்னாடியே 1997 தமிழ்நாட்டில் அதுக்குன்னு ரைட் டு இன்ஃபர்மேஷனுக்குன்னு ஒரு தனி ஆக்ட் வந்துருச்சு. அடுத்து ரைட் டு சர்வீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதில் தமிழ்நாடுக்கு 2015 ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட் இருக்குது, அதையும் பார்க்குறோம். அடுத்து கன்சியூமர் ரைட்ஸ். ஸோ கன்சியூமருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, அதே மாதிரி கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னா ஃபர்ஸ்ட்டு 1986 கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ அப்டேட்டடுன்றப்ப 2019 அந்த ஆக்டை பற்றி பார்க்கணும். சிங்கி கொடுத்தாங்க 2019. அப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993. அப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பற்றி பேசுகிறோம். அதேமாதிரி ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். அப்புறம் சோஷியல் ஆடிட். ஸோ சோஷியல் ஆடிட்னா என்ன, சிட்டிசன்ஸ் சார்ட்டர்னால் என்ன, சோஷியல் ஆடிட்னால் கவர்மெண்ட் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸை நம்ம வந்து எப்படி பண்ணாங்க, நம்ம கரெக்டாக வந்து பைசா வந்து சேர்ந்துருக்கா, அந்த சர்வீசஸ் வந்து கரெக்டாக வந்திருக்கா, இதை பார்க்குறது தான் வந்து சோஷியல் ஆடிட். அதாவது சோஷியல் ஆடிட்ன்ற ஒரு விஷயம் வந்து எம்ஜி நரேகா 2005 கீழே தான் வந்து அதை மேண்டேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேயா, ஸோ மக்களே வந்து இவங்க கரெக்டான தொகையை தான் நம்ம கொடுத்துருக்காங்களா அப்படின்லாம் பார்க்குறது சோஷியல் ஆடிட்டு. சிட்டிசன் ஷார்ட்ன்றது வந்து கவர்மெண்ட் வந்து சொல்கிறது நாங்கள் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்தோம். ஸோ இதில் வந்து சிட்டிசன்ஸ்க்கு வந்து எப்படி போய் சேர்ந்துருக்கு, என்னென்ன அமௌண்ட் எப்படி போய் சேர்ந்துருக்கு, அதுக்கப்புறம் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது எப்படி, அதை வந்து சர்வீஸாக எப்படி எடுத்துக்கிறது, இல்லை கம்ப்ளைண்ட் இருந்தால் அதை எப்படி பண்ணுறது, இதையெல்லாம் சொல்கிறது வந்து சிட்டிசன்ஸ் சார்ட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ரயில்வேல டிக்கெட் புக் பண்ணுறோன்னா அதுக்கான டைம் லைன் என்ன, அதில் கம்ப்ளைண்ட் எப்படி பண்ணுறது, கிளென்லினஸ் ரூல்ஸ் என்ன, இதெல்லாம் சொல்கிறது வந்து சிட்டிசன்ஸ் சார்ட்டர். அடுத்து தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன இருக்குது, ரீஜனல் அண்ட் நேஷ்னல் பார்ட்டிஸ் என்ன இருக்குது, அதே மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அண்ட் மெஷர்ஸ் ஆஃப் சக்ஸசிவ் கவர்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு ஆஃப்டர் 1947 அப்புறம் வந்த சக்ஸசிவ் கவர்மெண்ட்ஸ் ஒரு கவர்மெண்ட்டு என்னென்ன மெஷர்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. ரிசர்வேஷன் அண்ட் லாங்குவேஜ் பாலிசி. தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் எப்படி இருக்குது, 69% ரிசர்வேஷனை பற்றி பேசுகிறது. லாங்குவேஜ் பாலிசி, இன்னைக்கு இருமொழி கொள்கை நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதை பற்றி பேசுகிறது. இம்பேக்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அண்ட் மெஷர்ஸ் இன் தமிழ்நாடு. ஓகே, அதோட இம்பேக்ட் என்னவா இருக்குது. இம்பேக்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அண்ட் மெஷர்ஸ் இன் த சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம அதில் இம்பேக்ட் என்னவா இருக்குது தமிழ்நாட்டில், நம்ம ஸ்கீம்ஸ்க்கான இம்பேக்ட் என்ன. அடுத்து எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் இன் தமிழ்நாடு. அதாவது எஜுகேஷன்லேயும் ஹெல்த்லேயும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் வந்து என்னவா இருக்குது. அடுத்து ஒரு முக்கியமான டாபிக் வந்து எவல்யூஷன். எவல்யூஷன் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிறது அழகாக எடுத்து எழுதிடணும். எவல்யூஷன் என்னென்ன எவல்யூஷன், அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு வேரியஸ் ஃபீல்ட்ஸில் நம்ம என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம். அதாவது வேரியஸ் ஃபீல்ட்ஸ்னால் என்ன, நம்பர் 1 எஜுகேஷனில் என்ன அச்சீவ் பண்ணோம், ஹெல்த்தில் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம், இண்டஸ்ட்ரியலில் நம்ம என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம், அடுத்து ஐடியில் நம்ம என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம், அக்ரிகல்ச்சரில் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம், உமன் அண்ட் மார்ஜினலைஸ்டு குரூப்ஸில் நம்ம வந்து என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதெல்லாம் முக்கியம். எஜுகேஷன், ஹெல்த்து, இண்டஸ்ட்ரி, ஐடி, அக்ரிகல்ச்சர், உமன் அண்ட் மார்ஜினலைஸ்டு குரூப்ஸு. ஓகே, அடுத்து கவர்னன்ஸ் எப்படி இருக்குது அண்ட் மொபைல் கவர்னன்ஸ் அப்படின்னா தாயுமானவர் ஸ்கீமு, அது போக மக்கள் சேவை ஆப் இருக்குது, KYC ஆத்தென்டிகேஷனுக்காக, திட்டம் ஆப்பு ரூரல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக, டிஎன் அலர்ட் டிசாஸ்டர் அலர்ட்ஸ்க்காக, அப்புறம் தமிழ் நிலம் ஃபார் லேண்ட் ரெக்கார்ட்ஸ்க்காக, தமிழ்நாடு போலீஸ்க்காக வந்து சிட்டிசன் ஆப் இருக்குது. இந்த விஷயத்தில் தமிழ்நாடு வந்து என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அப்புறம் பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி த்ரூ கவர்னன்ஸ், அப்புறம் TNEGA சர்வீஸ் சென்டர். அப்புறம் இதில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது மெயினாக அப்படின்றது. ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது அலுவலக தாமதம், இதை நம்ம எப்படி அழகாக இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா டிலே டியூ டு பியூரோக்ராட்டிக் இன்எஃபிஷியன்சி. ஓகே, டிலே டியூ டு பியூரோக்ராட்டிக் இன்எஃபிஷியன்சி 1 அலுவலக தாமதம். 2வது ரூரலுக்கு அர்பனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க அப்படின்றது எப்படி சொல்லலாம், disparities exist between urban and rural areas. ஓகே, access disparity அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து சர்வீஸ் எடுத்துக்கிறது. ஆக்சஸ் டிஸ்பாரிட்டி கேன் எக்ஸிஸ்ட் பிட்வீன் அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாஸு. ஏன்னா ரூரல் ஏரியாஸில் வந்து ஒரு லிமிட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இருக்கும் அப்படின்றதுனால. அப்புறம் 3வது பாயிண்ட் வந்து எல்லா சிட்டிசன்ஸுக்குமே வந்து நாட் ஈக்குவலி டெக் சாவி. இந்த டெக் சாவின்ற வார்த்தையை அழகாக எழுதிக்கலாம். எல்லாத்துக்கும் வந்து ஈக்குவலாக டெக்னிக்கல் திறன் இருக்காது அப்படின்றது. டெக்னிக்கல் திறன் அதுதான் வந்து டெக் சாவி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆல் சிட்டிசன்ஸ் ஆர் நாட் ஈக்குவலி not equally tech savvy or have internet access. ஓகே, இன்டர்நெட் ஈக்குவலாக இருக்காது.
ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து நம்ம வந்து கரப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுறக்கூடாது. ஒகேஷ்னல் இஷ்யூஸ், ஓகே. ஸோ எல்லா பக்கம் கரப்ஷன் கிடையாது. ஒகேஷ்னல் இஷ்யூஸ் ஆஃப் கரப்ஷன் அண்ட் லேக் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி, ஓகே. ஸோ அது வந்து ஸ்மூத் டெலிவரி வந்து ஹிண்டர் பண்ணும், ஓகே. ஸோ அடுத்த முக்கியமானது வந்து யூனிட் 3 சோஷியல் இஷ்யூஸ். சோஷியல் இஷ்யூஸ்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, ஃபர்டிலிட்டி, மோர்டாலிட்டி, மைக்ரேஷனு, மார்பிடிட்டினா நோய் பற்றின விஷயங்கள், ஓகேயா. ஸோ அதை பற்றி சொல்லும்போது நம்ம பேசிக் என்னென்ன டேட்டா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எஸ்ஆர்எஸ் டேட்டா, ஓகே. ஸோ சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டா, ஃபேமிலி ஹெல்த் சர்வே இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஸோ எஸ்ஆர்எஸ் டேட்டா சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வே அதில் வந்து டோட்டல் ஃபர்டிலிட்டி அரௌண்ட் 1.7 இருக்குது. நம்ம க்ரூட் பர்த் ரேட் வந்து 1000க்கு 12.4 பேர் பிறக்கிறாங்க, 8.4 பேர் இறக்குறாங்க. க்ரூட் பர்த் ரேட்டும் டெத் ரேட்டும் எஸ்ஆர்எஸ் 2019 டேட்டா. டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் பார்த்தது வந்து எஸ்ஆர்எஸ் 2020 டேட்டா. அடுத்து இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட் வந்து 7.7, ஓகே. ஸோ குழந்தைங்க வந்து 1000க்கு 7.7 பேர் வந்து இறக்குறாங்க. இது 2020 டேட்டா. இதே லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து 73 வயசுன்னு சொல்லிட்டு 2014-18 எஸ்ஆர்எஸ் டேட்டாவில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சென்சஸ் 2011 வச்சு அர்பனைசேஷன் இங்கே 46% அர்பனைசேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்டிலிட்டி அண்ட் மார்டாலிட்டி டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்கு. அடுத்து வந்து ஸோ மார்பிடிட்டி அப்படிங்கும்போது நோய் மூலயமா வந்து என்னென்ன நடக்குது. ஸோ இங்கே ஆக்சுவலாக நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னால தான் 70% ஆஃப் டெத் வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு ICMR 2019 சொல்லியிருக்காங்க. ஸோ ஹைப்பர் டென்ஷனால் நடக்கக்கூடிய டெத் வந்து about 22% வந்து இருக்குது, ஓகே. ஸோ இது ICMR 2019 டேட்டா தான். ஸோ இப்போ ஹைப்பர் டென்ஷனாலே 22% வந்து ஆல்ரெடி வந்து இறக்குறாங்க. டயபெட்டிக்ஸ் ப்ரிவலன்ஸ் எப்படி இருக்குது, ப்ரிவலன்ஸ் எவ்வளோ பேர்த்துக்கு இருக்குது, டயபெட்டிக் ப்ரிவலன்ஸ் இருக்குன்னா 32% ஆஃப் அடல்ட்ஸ்க்கு வந்து டயபெட்டிக்ஸ் ப்ரிவலன்ஸ் இருக்குன்னு ICMR டேட்டா தான் வந்து சொல்லியிருக்காங்க. ICMR IND-IAB ஸ்டடின்னு சொல்லியிருக்காங்க, 2021 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹைப்பர் டென்ஷனோட ப்ரிவலன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா 39% ஆஃப் அடல்ட்ஸ்க்கு இருக்குது. அதாவது டயபெட்டிக்ஸு 32% ஆஃப் த பீப்புளுக்கு இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் 39 இன்னும் சேர்த்து 5% சேர்த்து இருக்குது. ஓவர் வெயிட் வந்து 52% ஆஃப் அடல்ட்ஸ் வந்து ஓவர் வெயிட் அண்ட் ஒபிசிட்டியில் இருக்காங்க. இது நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து மேஜர் மார்பிடிட்டி இண்டிகேட்டர்ஸாக இருக்குது. மைக்ரேஷனை பற்றி சொல்லணும்னா நம்ம சென்சஸ் 2011 அப்டேட் தான் எடுத்துக்க முடியும் இப்போதைக்கு, அன்டில் நெக்ஸ்ட் சென்சஸ் வர வரைக்கும். மைக்ரன்ஸ் இன் தமிழ்நாடு வந்து 31.29 மில்லியன் வந்து மைக்ரேட் ஆகுறாங்க. இது இன்மைக்ரண்ட் ஃப்ரம் அதர் ஸ்டேட்னு பார்க்கும்போது 3.49 மில்லியன் தான். ஸோ இப்போ பாருங்கள் 31.27 மில்லியன் இங்கே. ஸோ மைக்ரேஷன் ரேட்டுன்னு சொல்லும்போது 43% ஆஃப் பாப்புலேஷன் வந்து மைக்ரேஷன் ரேட்டில் இருக்காங்க. அந்த மைக்ரன்ஸ் இன் தமிழ்நாடு 31.27 மில்லியன்றது உள்ளே மைக்ரேட் ஆகிக்கிறது, லைக் ஈரோட்டிலேருந்து சென்னை போகிறது இப்படி வந்து வர்றதெல்லாம் மைக்ரண்ட் இன் தமிழ்நாடு. மைக்ரன்ஸ் இன் தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி மைக்ரேட் ஆகிக்கிறாங்கன்றது தான். இது அவுட் மைக்ரேட் வெளியிருந்து ஸ்டேட்லேருந்து வரவங்க வந்து 3.49 மில்லியன். ஸோ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் வந்து பார்த்துட்டோம். அப்புறம் பாப்புலேஷன் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் வந்து என்னென்ன கொண்டு வந்தாங்க, நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி 2000 வந்து என்ன சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் ஃபேமிலி பிளானிங் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸு. ஸோ இதோட சோஷியல் இஷ்யூஸ் நிறுத்துகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் பார்த்துட்டு மற்றது எல்லாத்தையும் பார்க்கலாம்.